தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதுலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. போஸ்டிங் வைஸும் சரி, சேலரி வைஸும் சரி, ஒரு தரமான ஜாப்னே சொல்லலாம். ஆஸ் ஏ ஃப்ரெஷராகவே மந்த்லி 40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல் ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HPCL அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்டத்தட்ட 19 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் 145 ரீஜனல் ஆஃபீஸர்ஸோட ரன் ஆகிற ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் தான் இந்த HPCL. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா வர 30 ஏப்ரல் 2025. இந்த டேட்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் A கேட்டகரியில் வருது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் SC/STக்கு 5 இயர்ஸும் OBCக்கு 3 இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கல்வி தகுதி என்னன்னு பார்த்துடலாம். 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ், அதாவது எந்த டிசிப்ளினில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். லைக் எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இந்த மாதிரி. கடைசியாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் எனி சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி இது முடிச்சிருக்கணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 28. மற்ற போஸ்ட்டை விட அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக இவங்க குறிப்பிட்டிருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கெமிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு அது ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் லைக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி JE கெமிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். முக்கியமாக இந்த டிகிரியிலலாம் மினிமம் 60% மேலே உங்கள் மதிப்பெண் இருக்கணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 50% மதிப்பெண் இருந்தாலே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதாவது CBTன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, மற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 2 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஆப்டிடியூட், இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது டெக்னீஷியன் அண்ட் ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் என்ன டிசிப்ளினில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும். லைக் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த ஜாப்க்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய விதமான அலோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு சூப்பரான சேலரியே வரும். ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராபேஷன் பீரியடுன்னு 1 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த 1 இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஏஜ் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.